நண்பர்களே, கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனியாக இருக்கட்டும், மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள், இந்திய வீரர்கள். இருந்தாலுமே இவங்களுக்கும் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏபி டிவிலியர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னோம் அப்படின்னா, அவர் தென்னாப்பிரிக்க வீரராக இருந்தாலுமே கூட அவருக்கு ஹேட்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய நடத்தை அந்த மாதிரி இருக்கும், அவருடைய பேட்டிங் அந்த மாதிரி இருக்கும். உலகம் முழுக்க எல்லாருமே ஏபிடிக்கு தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஐபிஎல் சீசனில் மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றிலே தந்திரமான கேப்டன் யார், ரொம்ப தந்திரசாலி யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏபிடி தெரிவிச்சிருக்காரு. அவர் யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா தல தோனியை தான் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, ஆர்சிபிக்கும் சிஎஸ்கே அணிக்கும் இடையே முதல் போட்டி நடந்துச்சு. அந்த முதல் போட்டியில் ஆர்சிபி அணியை ஓட விளையாடிருப்பாங்க. சிஎஸ்கே அணி சூப்பராக ஜெயிச்சிருப்பாங்க. அந்த போட்டியில் ஆடுகளத்தோட தன்மையை பற்றி ஏபிடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பால் அதிகமாகவே ஸ்விங் ஆச்சு. அதேமாதிரி சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. அதனால் வேகப்பந்து வீச்சாளர்களை விட சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு அதிகமான ஓவர் கொடுத்து தோனி எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாரு. எந்த நேரத்தில் எந்த பந்து வீச்சாளர் தேர்வு செய்யணும், எந்த பேட்ஸ்மேனுக்கு யாரை பால் போட வைக்கணும், எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த இடத்துல ஃபீல்டர்ஸ் நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே தோனி அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த அறிவு அவருக்கு அதிகமாக இருக்க காரணத்தினால தான் தொடர்ந்து இன்னைய வரைக்குமே ஒரு வின்னிங் கேப்டனாக தோனி இருந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே தந்திரமான ஒரு வீரர், தந்திரமான ஒரு கேப்டன் அப்படின்னா அது தல தோனி தான் அப்படின்னு ஏபிடி சொல்லியிருக்காரு. ஏபிடி சொன்ன இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிடி ரசிகர்களுக்கும் சரி, சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் சரி பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.